முருகேசன் ஐயாவா? சொல்லிட்டு கோயம்புத்தூர் இன்னொரு ஐயா வந்து அந்த மிருதங்கம் அதெல்லாம் போட்டு வாசிச்சுட்டு ஆ அந்த மஞ்சள் இருந்துச்சுல அவங்க வந்து தங்கினாங்க. ஆ. இந்த கூகுளில் வந்து லைவ் பார்க்கல அந்த இதில் தான் நடத்துகிறாங்க. எந்த இடத்துல? எந்த ஊரில்? ஆன்லைன்ல இல்லையா? ஆன்லைன்ல. ஆன்லைன்லைங்களா? ஆமாங்க. முருகேசனா? ஆ ஆ நல்லா நான் பார்த்ததில்ல. இந்த டிவியில் பார்க்குறப்போ ஒரு தெரிஞ்சா அப்படி. டிவியில் தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஆ சரி. அவர் சிறப்பாக நடத்துகிறாரு இல்லையா? அவர் சூ பாடல் சொல்லி முழுமையாக சொல்கிறாங்க. சூப்பர் பண்ணி அந்த மிருதங்கம் போட்டு பண்ணி சூப்பர் சூப்பர். இசையோடு சொல்லி ஆ விளக்கமும் கொஞ்சம் சொல்கிறாங்க. அருமை அருமை. கொஞ்சம் ஒவ்வொருத்தர் அந்த பாடல் ஒரே இப்போ டைவ் பார்க்க நம்ம திண்டுக்கல் சுவாமி சொன்னது சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர். ஆ ரைட் ரைட் ரைட். நல்லாவே இருக்கு. சரி. நம்ம இப்போ கொஞ்சம் படிக்கிறது நம்ம திண்டுக்கல் சுவாமி வந்து தன்னுடைய அனுபவத்தெல்லாம் சொல்லி கொஞ்சம் அப்படி எழுதிட்டு வராங்க. எப்போதுமே நம்ம போகிறோம் அதுக்கு கொஞ்சம் நல்லா எனக்கு டைம் வேணும் கேட்கறதுக்கு தான் தோணுதுங்கய்யா. அருமை. ரைட் 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 ரைட். சரிங்க சரிங்க சரிங்க. பொறுமையாக அந்த கேட்கணும்னு தோணுது. சரிங்கம்மா. சரி அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த நிறைய இல்லறத்துல நம்மளுக்கு நிறைய வேலைகள் நிறைய சூழ்நிலை குடும்பத்துக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வேலையாக இருக்குது, விழாக்கள் இருக்குது, அப்புறம் துக்க நிகழ்வுகள் இருக்குது. எல்லாம் கடந்து நம்ம அப்படியே பயன்பட்டு இருக்கிறோம் ஐயா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி. இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த ஆன்மீகம்னு சொல்கிறப்போ தியானம் பண்ணுறப்போ ஒரு அமைதி கிடைக்குது ஐயா. ஆமாம் ஆமாம். சரிங்கம்மா சரி. பண்ணிட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுங்க ஐயா, 15 days முன்னாடி அரியன் ஆ சரிங்க. நம்ம ரொம்ப நாளாக அது உள்ளொலி தியானத்தில் பயிற்சிட்டு தான் இருக்காங்க. அருமை அருமை. ஆ இருக்கிறப்பெல்லாம் பயிற்சி பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்க. முதல்ல வந்தது நான் தியானம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் தான் என்னன்னு தேட ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம சன்மார்க்கம் அப்படின்னு வந்தது இல்லையா? நம்ம பண்ணிட்டு சரி சரி. வந்து ஒரு அனுபவம் ஏற்படுதுங்க. நிறைய அனுபவங்கள் ஏற்படுதுங்க. இப்போ என்ன ஆச்சுங்க, சமீப காலமாகவே ஒரு ஜோதி மட்டும் நமக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா? ஜோதியே ஜோதி மட்டும் நம்ம குடும்பத்தில் அழகாக பார்க்குறேன். முதல்ல வெள்ளை கலர்ல இருந்த சிறு புள்ளி வந்து மஞ்சள் கலர்ல நல்லா வந்து அதுக்கப்புறம் ஒரு ஜோதியா இப்போ தெரியுது. சரிங்கம்மா. பல வருடம் ப்ராக்டிஸ்னால வந்தது மட்டும் சொல்றாங்க. நம்ம சரிங்க. அருளால வந்தது. ஆ சரிங்கம்மா. சரிங்க சரி சரி. அந்த ஜோதி வந்த பிறகு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. சூப்பர். எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணால் அந்த ஜோதி மட்டும் வரும், ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு சமயம் வரும், ஒரு சில வராது அந்த ஜோதி. சூப்பர் சூப்பர் அமைதியா இருக்கும் அந்த ஜோதி பார்க்குறோம். சூப்பர் 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 சூப்பர். என்ன திடீர்னு ஒரு நாள் அந்த ஜோதி சுற்றுச்சுங்க. நம்ம தலையை சுற்றி ரொட்டேட் பண்ணி திரும்ப அந்த குருவ மத்தியில் வந்துருது இல்லையா? அப்படி போச்சு. இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. ஒரு ஒரு பிரமிப்பா இருக்கு அந்த ஜோதியை. அது அந்த முன்னாடி தியானத்தில் இருக்கிறப்ப பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா? இந்த பயிற்சியிலேயே நம்ம எடுத்துட்டு இருக்கப்போ ஒரு 3 நாள் பகல்ல வச்சுக்க தியானம் பண்ணாம விட்டுது. சரி. என்னுடைய சூழ்நிலைகள் பண்ண விடாம தடுத்துருச்சுல்ல. ரைட் ரைட். அது நடக்க தான் செய்யும், எல்லாருக்கும் வர்றது தான். அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. எதுவாக இருந்தாலும் எதுவும் திருவள்ள ஆயிடுச்சு. சரி. ஓகே ஓகே. அப்படிதான் நினைக்க சொல்லுவேன். என்ன தோச்சிட்டாரு அந்த மாதிரி இல்லை. அப்போ அப்படின்னு பண்றப்ப என்ன ஆச்சுன்னா, நான் கண்ண முடிச்சு தியானம் பண்றப்ப அந்த ஜோதி மட்டும் தோன்றுச்சு இல்லையா? பொறுமையில திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய தலையில இருந்து அந்த உச்சந்தலைன்னு சொல்லுவாங்களா, உச்சந்தலையில இருந்து அந்த மேல இருந்து அந்த மேல இருந்து ஒரு ஜோதி உள்ளுக்குள்ள அப்படியே வருது. சரிங்கம்மா. உள்ள போய் ப்ரூவ் பண்ணி அந்த முன்ன 2 ஜோதியா வந்துச்சு இல்லையா? சரிங்கம்மா. 2 ஜோதி வந்து அசைவா இருந்தது. எனக்கு வந்து இந்த ஜோதியும் ஒன்று தானே இருக்கும். 2 ஜோதி அந்த 2 ஜோதி ஆச்சுங்களா பக்கத்துல நின்று சரிங்க 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 சரி. ஏன் வந்துச்சுன்னு எனக்கு புரியலையா? இந்த 2 ஜோதி அப்படின்னா ஒரு ஜோதி வந்தது, 2வது ஜோதி எங்கிருந்து வந்தது? சரிங்கம்மா. 2 ஜோதி வந்து 2 பக்கத்துல நின்று கணத்துல 2 கலந்துட்டு ஒரு ஜோதியா நிற்கும். சரி 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 சரி. ஏன்னா உங்களுக்கு தகவல் சொல்ல வருது, ஒரு அல்டிமேட் மெசேஜ் சொல்ல வருது. சொல்றீங்க ஐயா? சரிங்க. மனசு மட்டும் தான் மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா? என்ன சொல்ல வருது, என்ன சொல்ல என்ன ஒண்ணு என்ன? ஏன்னா எதுவுமே எனக்கு இப்பெல்லாம் இது வரணும் அது வரணும் தோன்றது இல்லையா? கண்ணு மூடிட்டு ஏன்னா என்னுடைய டைம் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. மனசு அர்த்தாயிடுச்சு. என்னுடைய சேரி இல்லை, எல்லாம் என்ன திருவருள் சம்மதம் தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரிங்க. இந்த ஜோதியை பார்த்தேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? எப்படி பார்த்தீங்க? என்னுடைய தியானத்தின் போது எல்லாமே அடங்கிய நிலைக்கு ஒரு பெரிய அமைதியான உங்கள் தீப வடிவத்தில் தருதுங்களா ஜோதி? தீபம் ஐயா. தீபம் நீங்கள் வெளியில் பார்க்குற தீபம் உள்ளே தெரியுது. ஆமாங்க ஐயா. அப்போ எதை கொண்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க? என்னுடைய கண்களை கொண்டு
அதுதான் ஐயா பாக்குறாங்க. பொறி பொறிகள் மூலமாக அற்பெருஞ்சோதியை அறிய முடியாதா? அதுதான் ஐயா நம்ம புறத்துல பாக்குறப்ப என்னுடைய இது மூலமா பாக்குறேன். அது ரைட்டு. இப்போது மூலமா பாக்குறேங்க. இல்லை, நீங்கள் தியானம்ன்ற வார்த்தையை விட்டுடுங்க. சரி. அந்த வார்த்தையெல்லாம் இப்போ உபயோகப்படுத்தாதீங்க. ஓகேங்க. நீங்கள் வந்து நம்ம வெளியில் கண்ணாடி குண்டுக்குள்ளே தீபத்தை பார்க்குறோம். இப்போ நீங்கள் கனவு காணும்போது கண்ணுன்ற ஒரு உறுப்பு பொறி எல்லாமே நம்ம வந்து கண்ண மூடிக்கான தூங்குகிறோம். ஆமா. அங்கே உலகத்தில் எல்லாம் ஒரு ஊருக்கு போகிறோம், ஒருத்தரை தெளிவாக பார்க்குறோம், அவங்க கூட பேசுகிறோம், ஒரு ஹோட்டலில் போய் தோசை சாப்பிட்றோம், எல்லா பொருள்களையும் விழிப்பு நிலையில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் பார்க்குறோம் எல்லாமே. ஆமா, கனவுல பாக்குறோம். நல்ல ஒரு வாசனையான ஒரு பொருள் அதெல்லாம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் 5 புலன் அந்த உடம்புல இருக்கிற பொறிகள் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் புரியுது. எல்லாமே அங்க ஆட்டோமேட்டிக்கா நின்னுடுதுங்க. நான் இருக்கிறேன்ற அந்த உணர்வு மட்டும்தான் எனக்கு தோணுது. நான் இருக்கிறேன்னு தியானம் பண்றதுதான். மற்றதை பத்தி எதுவுமே புறத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த நீங்கள் ஜோதியை நம்ம பார்க்குறோம்னாலே அங்கே 2 வந்து நிற்குது. 2ன்ற ஒன்று நிற்குது. அற்பெரும் ஜோதி நாம் நினைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி தீபத்துக்குள்ளே பார்க்குற ஒரு ஜோதி கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஜோதி கிடைக்குதுன்னா அது ஒரு இன்னும் பல ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கடந்து போகணுன்னு அர்த்தம். அருட்பிரகாச மலையில் வள்ளலார் முதல்ல அவர் சொல்லுவார், உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை. ஒளின்னா ஜோதி. ஜோதின்றது இந்த பிரபஞ்சம்தான் ஜோதி. ஆனால் வந்து ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் ஜோதியாக தெரியும். நமக்கு வந்து வெவ்வேறு பொருள்களாக தெரியும். நாம் பார்க்குற உடம்பு, உயிர் உடம்பு, எம் உடம்பு, அவங்க உடம்பு, ஆடு மாடு பன்றி, கோள்கள், சந்திரன், சூரியன், பொருள்கள், அண்டம் பிண்டம் பண்டம், அனைத்து பொருள்களுமே ஜோதியினால் ஆனது. ஆனால் அந்த ஜோதியில் செய்கிற 5 செயலினாலே அது வெவ்வேறு அனந்த வண்ண நாம ரூப பேதத்துடன் தான் நமக்கு அனுபவத்திற்காக அப்படி காட்சியளிக்கும். அந்த அனுபவம் கடந்த ஞானிகளுக்கு அந்த பேத நாம ரூபெல்லாம் தெரியாது, மொத்தமே ஜோதியாக தான் தெரியும். இது புறத்தில் இருப்பது. அது வந்து உலகெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை. மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை. உள்ளே வந்து அருள் வெளிதான் இருக்குது. அது ஒன்றாக தான் இருக்குது. அதை யாரும் பார்க்க முடியாது. அருள் வெளியில் இன்னொருத்தரை பார்க்க முடியாது. இன்றெனக் கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்ற இன்மை. நீயலால் பிரிது மற்ற இன்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஜோதியை பார்த்துன்னு சொல்கிறீங்க? நீயலால் பிரிது மற்ற இன்மை. அதை உணர்ந்துட்டு சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய இருப்பாரே. யார் உன்னை அறிய இருப்பாரே என்றார். யார் உன்னை தெரிஞ்சிக்க முடியும்? யார் உன்னை அனுபவிக்க முடியும்? யாரும் அனுபவிக்க முடியாது. யாரும் இறைவனை யாருமே அவர் தான் அவர் அனுபவிக்க முடியும். அப்போ நாம் யார்? நாம் வந்து நான்றது ஒன்றுமே இல்லைன்னு நாம் அந்த நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேணும் அந்த நிலையில் இருக்கும்போது அங்கே வந்து ஒன்று தானே இருக்குது. அப்புறம் நீங்கள் நான் அதை பார்த்தேன், 2 ஜோதி பார்த்தேன் அப்படின்னும் போது அது சுத்த மாயனுடைய செயல் தான். அது எத்தனையோ மாயா சக்திகள் இருக்குது. இது சுத்த மாயின் செயல் தான் சொல்லலாம். அப்படி சொல்லலாம், தெரியல. அந்த மாதிரி அது காட்சின்றது கிடையாது, ஒரு சாட்சியாகவே இருக்கும். அங்கே காட்சின்னா அங்கே 2 பேர், காண்பான் காணப்படும் பொருள் காட்சி. அப்போ 3 வந்துடுது. காட்சி, காண்பான், காணப்படும் பொருள். அங்கே 3 இல்லையே, இருக்கிறது ஒன்று தானே. ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். உண்மை என்றது ஒன்று தான். ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஜோதியை பார்த்தேன், 2 ஜோதியை பார்த்தேன் அப்படின்றது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஞானம் சரியில்லை. சுத்த மாயை, நான் இந்த மற்ற கீழ் மாயை கிடையாது. அது சுத்த மாயையில் வச்சு கொஞ்சம் அலக்கழிச்சிட்டு தான் அப்புறம் நம்ம உள்ளே கூப்பிடும். அந்த ஒரு ப்ராசஸ் தான். 28வது பாடல் ஞான சரியில் சொல்லுவார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நேருறவே எவராலும் கண்டுகொளற்கரிதாம் நித்திய வான்பொருளை.
நேருக்கு நேராக வந்து இறைவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து அடியனை பார்க்கலாம், அடியன் உங்களை பார்க்கலாம் வேலூருக்கு வந்தால். ஆனால் சிற்றம்பைக்கு போனால் நீங்கள் அற்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்க முடியாது. நீங்கள் அதில் கரைஞ்சி போய் தான் நிற்கணும் தான் அவரே அனுபவிச்சுப்பார். இன்னொன்றுன்னு ஒன்று கிடையாது. அதில் தான் நேர் உறவே எவராலும் கண்டு கொள்ளற்கு அரிதாம். நேருக்கு நேரம் நின்று பார்க்க முடியாது. அடியேன்னு ஒரு முறை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயிலுக்கு போனேன். அங்கே முன்னாடி சிவன் கோயிலுக்கு வெளியில் நந்தீஸ்வரர் இருப்பார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டேன். ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி நேராக நின்றுக்கணும், எதிரில் நின்று சாமி கும்பிடா தம்பி, கொஞ்சம் பக்கவாட்டில் இருக்கணும், சாமிக்கு எதிர்க்க நின்று சாமி கும்பிடக்கூடாது, நந்தீஸ்வரர் குறுக்க நெருக்கம் போகக்கூடாது, அது பக்கவாட்டில் நின்று தான், ஒன்று இந்த பக்கம் நில்லுங்க அந்த பக்கம் நில்லுங்க, நேருக்கு நேராக கும்பிடக்கூடாது. அது பல வருடங்கள் கழித்து தான் சரவணதாஸ் சுவாமியினுடைய விளக்க உரை பார்த்தவர் தான் தெரியுது. அதுதான் நேர் உறவே எவராலும் கண்டுகொள்ளற்கரிதான். அதுதான் மணிவாசகர் யாருனை அறிய இருப்பார். யார் அப்படின்னும் போது இன்னொரு ஆள் வந்ததில்ல. இயற்கை உண்மையில் இன்னொன்று ஒன்று கிடையாது, அயல்னு ஒன்று கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நான் 2 ஜோதியை பார்த்தேன் 3 ஜோதியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அது ஒரு அது எனக்கு தெரியாதுமா. அந்த மாதிரி காட்சி தயவுசெய்து அப்பா ராமலிங்க இந்த மாதிரிலாம் காட்சி கொடுத்து நீ ஏமாத்தாதேன்னுங்க. என்ன ஆமாம் என்ன என்ன வல்லார் ஒரு பாட்டில் சொல்லுவார், ஏமாந்தவரை ஏமாற்றும் ஈஸ்வருக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடின்ட்டு. அவங்க அப்பாவே ஏமாத்துறவர்னா இவரும் ஏமாத்துவார்ல. அதெல்லாம் அப்பா ராமலிங்க என்னை ஏமாத்திடாதே, இந்த பிறவி வந்து கஷ்டப்பட்டவர், இதில் ஏமாந்து போகிற மாதிரி பண்ணி விட்றாதே, என்னை ஏமாத்தாத, எத்தையோ ஒன்று காட்டி இதாதுன்னு சொல்லிடாத. அதுதான் அருணகிரிநாதர் தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ. அருணகிரிநாதர் கேட்குறாங்க, அந்த முருகப்பெருமான் எப்படி இருந்தார், நான் எப்படிப்பா சொல்ல முடியும், அவர் மட்டும்தானே இருக்கார், நானுன்னு ஒன்று இருந்தால் அவர் இப்படி இருந்தான்னு சொல்ல முடியும். தன்னந்தனி நின்றது அது மட்டும்தானே இருக்கு, நான் அதை எப்படி யார் சொல்ல முடியும்? அது ஒரு உப்பு பொம்மை கடலை அளக்க போச்சா, நான் கடலை அளந்துட்டு வர்றேன்ட்டு அது 2 அடி வச்சோடனே கரைஞ்சி போச்சு. அந்த மாதிரி கரணமெல்லாம் கரைந்த தனிக்கரை காண்பதுள்ளதோ கரை கண்ட பொழுது என்னையும் கண்டு தெளிவேணும். அதையே உனையும் கண்டு தெளிவேணும்னு சொல்லாமல் என்னையும் கண்டு தெளிவேணும்னு சொல்கிறாரு. அது ஒன்று, அது இருக்கிறது ஒன்று தான். அதை நீங்கள் உனையினா சொல்லுங்கள், எனக்கு இயற்கை உண்மை என்ற ஒன்று தான் இருக்கு, வேறு எதுவுமே இல்லை. அதுதான் வள்ளல் பெருமான் தன்னுடைய சீடர்களுக்கு கடைசி காலத்தில் என்ன சொன்னார்ன்றதை தொழுவூர் வேலாயுத முதலியார் சொல்லியிருக்கார். என்னென்னா அகிலமாம் அன்பாம், அவ்வளோதான். மொத்தம் அன்பு தான், அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது இயற்கையில் இருக்குது, அது ஒன்றும். ஆமாம், அந்த அன்புன்ற ஒன்று தான் இருக்குது. அதனால தான் யாரும் ஆமாம், இப்போது அது அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறை வந்து மேலேற்றுறார். அதெல்லாம் ஒரு அனுபவம் தேவைப்படுது. எந்தெந்த படிநிலைகளை கடக்காமல் அந்த முடிவான ஒரு நிலையை நம்ம போக முடியாது இல்லைங்களா. அதனால தான் நம்ம அதான் பெருமானார் பாடும்போது படிகளெல்லாம் ஏற்றுவித்தீர் பரமனிடம் புரிகின்றேன், படிகளெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம கொண்டு போகிறாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அவர் வசத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் ஒன்றும் அஞ்ச வேண்டியதில்லை.
அது தக்க சமயத்தில் அவர் வந்து அது உண்மையை உணர்த்துருவார். ஐயா அதே மாதிரி நம்ம உள்ளுறவு ஏதோ ஒன்று நினைச்சு நம்ம ஒரு தீப முன்னணியில் நம்ம நினைச்சிட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கிறப்போ உரிமையோட நான் வந்து ஐயா நீங்க வந்து எனக்கு உண்மையை மெய்ப்பொருளை உணர்த்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமானுக்கு விண்ணப்பம் வைக்கிறப்போ அதுக்கு அந்த நேரத்துல நம்மள அறியாம ஒரு கண்ணீர் வருது. அது ஏன் காரணம் தெரிய மாட்டேங்குது. எனக்கு உண்மை நிலை உணர்த்துங்க ஐயா, இந்த உலக வாழ்க்கை இருந்துட்டு தான் இருக்கு, இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும், இது உன்னுடைய செயலால அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு தான் இருக்குது, இன்பம் சுகம் எல்லாமே வருது, உலகமே மாயன்னு எனக்கு புரிய வச்சுங்க, புரிய வச்சுட்டு இன்னும் இந்த மெய்ப்பொருளை உணர்த்துக்கு ரிட்டர்ன் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ உரிமையோட கேட்கிறப்போ அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு அனுபவமா அந்த இடத்துல கொடுக்குறாரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மாயை அப்போ மாமாயே அப்படின்னு சொல்றீங்க, அப்போ இந்த மாமாயை கடந்து ஏதோ இருக்குதுங்களா ஐயா? அது ஒரு இறைவனே தான். இப்போ இந்த வள்ளல் பெருமான் 13வது நிலையில் தான் திருவருள் நிலைக்குதுன்னு சொல்கிறார். அந்த திரையோதச நிலைகளில் முதல்ல பூத நிலை, கர்ண நிலை, பிரகிருதி நிலை, அப்படி சொல்லிட்டே வருவார். மோகினி நிலை, மாயா நிலை, அசுத்த மாயா நிலை, சுத்த மாயா நிலை, சர்வ மகா, அந்த மாதிரி பிரணவ நிலை அந்த சொல்லும்போது அது கடைசியில் தான் அந்த திருவருள் நிலை வரும். அதனால தான் அருள் வழி நேர்படுமோ அப்படின்றார். அருள் வழி நேர்படுமோ ஆனந்த அனுபவம் தான். ஆமாம் ஆமாம் அது போயிட்டு நம்ம வந்து பெருமானை நினைச்சு அந்த புக்கு படிக்கிறது ஏதோ ஒரு விஷயத்த நமக்குள்ள இருந்து சொல்லும், அந்த செயலுக்கு நம்ம பேரோடு படிக்கணுமா ஒரு பாடணும். புக்கு படிக்கிறது வந்து உபாய ஞானம் தான். அது ஒரு உபாய ஞானம், அது அவசியம்தான். ஆனால் அதிலே இருந்துட்டோம்னா அதிலே இருக்கிறது இல்லை, நம்ம வந்து உணர்வு நிலைக்கு வரணும். உணர்வு நிலைக்கு ஆமாம் ஒரு நுட்பமான உணர்வு நிலையில் தங்கி இருக்கணும். அப்போ தான் அதுதான் அந்த உள்ளுணர்வு தான் உண்மையான புத்தகமே. ஆமாங்க அது ஐயா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அது யாரெல்லாம் பண்ணோம் மூட மூண்டாக்கணும் பெருமளர் சொல்லன்னு சொல்லிட்டு ஒரு டெலராம் போனால் அந்த பிரதாப்ராஜன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்காருமா, அவங்க வந்து நான் இது பிறர் குற்றம் காணக்கூடாது, ஆனால் இது ஒரு மீட்டிங்காக போட்டு அந்த மக்களை வந்து தியானமே பண்ணாதீங்க மூடாயின்னு சொல்கிறாங்க. பெருமான இறையை உணர்த்து நம்ம தியானம் பண்ணாதான் ஒரு கண்ண முடிய அமைதி பண்ணாதான் நம்ம யாருக்கும் கொஞ்சம் தான் உணர முடியுது, பேச முடியுது. தியானம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது அப்போ சாதாரண 12 ஆண்டு தொடங்கிட்டு பகலும் வரையும் அடியன் பட்ட பாட்டு நினைக்கல் மலையும் கரையும்னு சொல்கிறார். அப்போ வரலாறு பாடுபடாமையே பாடுபடாமல் எதுவும் கிடைக்காது. பாடுபடாமல் எதுவும் கிடைக்காது. அவங்க வந்து தியானே பண்ணக்கூடாது, தியானம்னா சும்மா ஒரு தயவும் இருந்தால் போதும், தயவு ஓகே தயவு ஒன்று இருந்துட்டா போதுங்களா, நம்ம இறைவனை உணர்ந்து எது நம்ம தயவுன்னா அது எதை தயவுன்னு சொல்கிறாங்களோ அது தெரியல. என்னை யாராலும் ஏற்று விட்டது யாது எனில் தயவுன்னு சொல்கிறாரு. நம்ம சினிமா தியேட்டருக்கு போகிறோம், அங்கே வந்து இன்டர்வல் டைமில் ஒரு ஸ்லைட் போடுறான், தயவு செய்து நாற்கால் மீது காலை வைக்காதீர்கள்னு சொல்லிட்டு. அந்த தயவு தானே இது? ரோட்டில் ஒரு கடையில் போகிறா, தயவு செய்து இங்கே எச்சில் துப்பாதீர்கள்ன்ட்டு, அந்த தயவா இது? அந்த தயவு இது சம்பந்தம் இல்லை. இது தயவுன்ற இந்த மூவேழ் மந்திர சொல்ல புரிந்து கொண்டால் ஒழிய வந்து சுத்த சன்மார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அது வந்து சரவணா சாமி தான் இந்த விளக்கம் கொடுத்துருக்கார். ஆமாங்க அந்த இதில் படித்தாங்க அந்த புத்தகமாக இருந்த 10வது புக்காக நிறைய இருக்குது பலருக்கு கோம்லேருந்து அவங்க அதை படிக்கிறாங்க. படிக்கப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நம்ம என்ன அற்புதமான அருட்பாலை நம்ம வல்லற்பரான் வந்து அவ்வளோதான் சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் திண்டுக்கல் சாமி அதை அழகாக சொல்லியிருக்காங்க. 8-2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அந்த இதெல்லாம் விளக்கத்தை கொடுத்து சூரியன் அந்த சந்திரன் எல்லாமே அழகாக சொல்லிட்டே வராங்க. அப்போ இதை வந்து இந்த அனுபவத்தை வந்து திண்டுக்கல் சாமி தான் சொல்லியிருக்காருன்னு தோணுச்சுங்க. அப்பதான் ஏன்னா நம்ம பெருமாள் சொல்றது நம்ம புரியுற அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஆன்மாக்கள் பக்கம் இல்லை. சரியா சொன்னீங்க. சாமிங்க சொல்லி அந்த புக்குங்கெல்லாம் எடுத்து பார்க்குறோம், அழகா புரியுதுங்க. அனுபவத்துல இருந்து அந்த அவர் வந்து ஒரு பெரிய ஞானியாக இருந்தாருன்னா திண்டுக்கல் சாமி நம்ம இந்த ஆன்மாக்கள் புரியுதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு தயவு கொண்டு அந்த புக்கை ஏற்றிக்கிறாங்கோ. வச்சிருக்கேன் எப்போதும் படிப்போம் அதை எடுத்து. இந்த அனுபவம் வந்துட்டு எடுத்து படிக்கிறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்குது. கொஞ்ச நேரம் படிப்பா விட்டுடுவோம், அனுபவப்பட்டுட்டு இருக்கிறப்போ அந்த விஷயங்கள் எவ்வளவு உள்ளாண்டு சொல்லியிருப்பாங்க அந்த ஞானிகள். அந்த தன்மையை புரியுது. அவர் எந்த நிலையில இருந்து நமக்கு இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு திண்டுக்கல் சுவாமி. நீங்கள் சுவாமிகளுடைய நூல்கள் படிக்கும் பொழுது தியானம் கூடும். அதுதான் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நீங்கள் சுவாமிகளுடைய ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் படிக்கும்போதே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அங்கே உள்ள வேலை செய்வார்.
ஆமாங்க. ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் தானாக வந்துடும், ஒரு அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். ஆனால் இது கூட எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். ஆனால் அது சொல்கிறத உள்வாங்கிக்கிட்டு நம்ம அதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு முதல் கடமையாக எடுத்துக்கிட்டு சிற்றபையில் வாழ பழகணும்னு திரும்ப 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 ஒரு சாமி சொல்கிறது அகநிலை. அகநிலையில் நீங்கள் நம்ம தங்கணும் அப்படின்றார். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, வியாபாரம் வேணால் பண்ணிக்கோ, உத்தியோகம் வேணால் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ. நீ முதல்ல அகநிலையில் நீ தண்ணிக்க ஒன்றுது எந்த இயற்கை உண்மை நிலையில் தங்கிக்கோ. அதுதான் அதுதான் முக்கியம். அகநிலை அகநிலை அகநிலை. அந்த அகநிலையிலேருந்து அனகமாக வாழணும். அகநிலையில் இருக்கிற ஒன்று தான் வெளியில் விரிந்து விரிந்து இந்த உடலாகவும் மனமாகவும் உயிராகவும் உணர்வாகலாம். உள்ளே இருக்கின்ற ஒன்று தான் அகம் அகப்புறம் புறம்னு விரிந்து விரிந்து விளங்குது. அதை உணர்ந்துக்குங்க. அதனால தான் சாமி ஒரு பாடலில் சொல்வார், உண்மையில் உள்ளது ஒரு பொருள் அதுவே உள்ளிருந்து ஓங்குவது அறிவின்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான வாசகம். உண்மையில் உள்ளது ஒரு பொருள் அதுவே 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 உள்ளிருந்து ஓங்குவது அறிவின். உள்ளிருந்து ஓங்குதல்னா உள்ளே தங்கி இருக்குது, புறத்தில் ஓங்கி இருக்குது. ஓங்கி இருக்கின்ற நிலையில் தான் இந்த உடல் தோற்றம், மன எண்ண அலைகள், உணர்வு, அனுபவங்கள், சூழ்நிலை, வாழ்க்கை அனைத்தும் அவருடைய ஓங்கு நிலை தான். இதெல்லாம் வந்து பொற்சபை. இந்த உடல், மனம், உணர்வு, அனுபவங்கள் எல்லாம் இந்த ஜீவன் எல்லாமே பொற்சபை சம்மந்தப்பட்டது. ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து ஆமாம், எல்லாமே பொற்சபை தான். அந்த உள்ளே இருக்கிற அகநிலை அருள் நிலை மட்டும்தான் சிற்றபையாக இருக்குது. அது ஒரு புள்ளி அனுத்துவமான ஒரு அருள் உணர்வு என்கின்ற ஒரு ஞான ஆகாசமாக தான் நம்ம இருக்கோம். அந்த ஒரு உணர்வு அதான் உணர்வுமயமான ஒரு ஆகாசம், அதாவது உணர்வு சுடர், ஒரு அறிவு. ஒரு இனம் புரியாத ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம உடம்புல நிகழ்றதை உணர முடியுது. அப்ப இந்த மாயையிலிருந்து நம்மள வெளியே வர முடியுது. இறைவன் மேல அதிகமாக நாட்டத்தை விரும்புது. நம்மளுக்கு இன்னும் என்னத்த சொல்லியிருக்காரு அப்பதான் உங்களை நினைச்சு பார்ப்பேன் நான். ஐயோ அவ்வளோ புக்குங்களை படிச்சு அவ்வளோ யூடியூப் கொடுத்துருக்காரு. எவ்வளவு ஐயா அந்த புக்கை படிச்சிருப்பாரு, உபயஞானம் இது சொன்னீங்க. அதெல்லாம் எடுத்து இந்த அனுபவத்துல வந்து எவ்வளவு மக்களுக்கு அந்த உள்வழி ஞானம் கொடுக்குறீங்க. நான் சொன்ன நிறைய பேர் எடுக்கலாம். நம்ம ஐயா தான் ஃபர்ஸ்ட் இந்த தயவு இதுல எழுதிட்டு எடுத்து விட்டு மீட்டிங் தான் நடத்தி எங்களை கொஞ்சம் வழி நடத்தினாரு. அதனாலதான் கொஞ்சம் தான் நாங்க வந்தோம். பாடுமா அவங்க திறமை இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சும்மா பாட ஆரம்பிச்சேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்மளால் ஒரு நாள் நம்ம மேலே ஒரு படி ஏற்ற முடியலையே மற்றவங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் தப்பு. புரியுது இல்லையா? அடியாருக்கு ஏதோ ஒரு உணர்த்துறீங்க, உணர்த்தி அந்த வழியா நாங்க பயணம் பண்றோம் இல்லையா? அதுதானே பெரிய விஷயம். உண்மையில எனக்கு வந்து அவங்க எல்லாரும் சொன்னாங்க அருள்பெரும் ஜோதி ஆண்டவர் சொன்னா கூட நம்மளுக்கு குழுவா இது கொஞ்சம் வழிகாட்டுறீங்க. அது இல்லை அதான் சாமி வந்து உண்மை குரு அப்படின்றது 100 பாடல் எழுதியிருக்கார். உண்மை குரு அந்த பாடலை வந்து இப்போ நம்ம பேசிட்டு நமக்குள்ளே வந்து உள்ள ஒரு உண்மை குருவாக இருக்கிறது உள்ளொளி தான். ஆமாம், அது வந்து அதனுடைய அருள், அதனுடைய ட்ரேசஸ் கிடைச்சாலே புறத்தில் புத்தகங்களாகவும் ஒரு அன்பர்களாகவும் வந்து அவரே இந்த மாதிரி வந்துவார். அதுதான் மணிவாசகர் சொல்லும்போது ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. முதல்ல உள்ளே இருக்கிற பரிபூர்ணமாக தான் இருக்குது. ஆனால் நாம் பக்குவப்படுத்துக்காக புறத்தில் நல்ல ஒரு நூல்களாகவும் நூலகமாகவும் அந்த மாதிரி புறத்தில் ஒரு சில அன்பர்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாவும் இப்படி வந்து கடைசியில் முடிவில் தானே தான் உண்மை குருவாக உள்ளே இருக்கிறன்னு இறைவனே காட்டி கொடுத்துருவார். ஆமாங்க அப்படிதான் தோணுதுங்கய்யா. அப்போ இந்த மாதிரி லெவல்ல போறப்பங்கய்யா ஒரு காலகட்டத்துல வந்து எதுவுமே வேண்டாடான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு அமைதியை தேடுவோங்க ஐயா. இந்த இது பார்த்து உலகத்துல சிஷா நடந்துதான் இருக்கு. நம்மளுக்கு வந்து மனசு என்ன ஆகுதுங்கய்யா, ரொம்ப தனிமையை விரும்புது. அமைதியா இறைவனோட உட்காந்து நம்ம அந்த மௌனமா அவர்கிட்ட பேச சொல்லுங்க. ஏன் நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அது தெரியுதுங்க ஐயா. நம்ம இறைவனோட போயிட்டு அமைதியா இருக்கணும்னு தோணுதுங்க. இந்த உலகம் சவுனோட இயங்கிட்டு தான் இருக்கு எப்படி. அப்போ அந்த மனம் வந்து ஒரு அமைதியை தேடுது. அதுலதான் ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அப்போ இந்த உலகத்துல நான் இருக்கிறேன் இல்லன்ற 2ஆம் கட்ட நினைவுது. அப்படியே இருந்தப்போ நம்ம தனி உலகத்துக்கு போறப்போ இந்த உலகம் தான் தெரிஞ்சது. இந்த இறைவனோட அந்த உலகம் இருந்தான் அப்படின்னு ரொம்ப ஏங்கி மனசு. சரி, அந்த உலகத்துக்கு சுலோவாகவே போங்க. ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம்ல ஐயா. நான் முடிச்சுட்டு தானுங்க தூக்கத்தை தொலைச்சுதான் நான் இறைவனுக்கு
இப்ப நான் என்னுடைய வேலைகள்லாம் முடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் முடிச்சாதான் எனக்கு அந்த இது போக முடியும். அதனால இங்க வந்து இந்த புறச்சூழல்ல இருக்கிற நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணது அந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவேன். அதுதாங்க ஐயா. அதை முடிச்சுட்டு எனக்கு இந்த எல்லாரும் தூங்குற டைம்ல நான் முடிச்சுப்பேன். அந்த டைம்ல இறைவனை பற்றி நினைப்பேன், பாடுவேன். சூப்பர் 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 சூப்பர். தூக்கமும் இப்பெல்லாம் வருமானம் அப்படி எல்லாத்தையும் உட்காந்து அருள்பா இதெல்லாம் பாக்குறேன், ஒரு பாடத்தை பாக்குறேன். அப்புறம் ஜோதியை வச்சுட்டு நம்மளும் உட்காந்துருப்பேன். அப்படியே சும்மாவே நம்ம சாதாரணமா உட்காந்துக்கிற நேரத்துக்குள்ள தியானமா மாற்றிட்டு சொல்ற உள்ளோட தியானமா. அதான் வள்ளலார் பாடல, தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் சொல்றேன். தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான். வரிகள்லாம் அப்பதாங்க ஞாபகம் தூக்கம் வந்துருக்கேன். முதல்ல தூக்கம் வரணும், எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுப்பேன். இப்பதான் தூக்கம் வரணும் வச்சு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. அடா எல்லாரும் திட்டாங்க, வாடா நம்ம போய் வணங்கிட்டு நம்மளுக்கு போய் இறைவனோட உட்காந்து இருந்து வச்சுட்டு திருநெல்வேலிக்கு அது அப்பாற்பட்டுருச்சு. நம்மளுக்கு ஒரு மனசு ரொம்ப இறைவன் நம்ம பக்கமா இருக்காரு. நம்மள அப்படியே உள்ளுக்குள்ள தாங்கிட்டு தான் இருக்காரு. நம்மள தாயாகும் தந்தையாகும் தாங்கிட்டு தனித்தனிமை பெருமை சொல்ற மாதிரி நம்ம தாங்கிட்டு தான் இருக்காரு. அது ஏதோ இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கு உள்ள. நம்ம அந்த ஆன்மா அவ்வளோ இன்னும் பக்குவம் பண்ணமோ. நீங்க எயிட்டு வாங்க உங்களை பிடிக்கும். நீங்க எந்த இது பண்ணாலும் கூட வர அப்படின்னு போறது எனக்கு ஒரு ஆசை இல்லாத போயிடுச்சு. எப்படிதான் மாறணும்னு தெரியல. ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டுமா. ஆனா இறைவன் அப்படின்ற எல்லையோட அது அதுதான் பிடிக்கும். எந்த வேணா நீங்க இது மையம் கொடுத்துட்டான்னு நினைச்சீங்கன்னா அவரே அவர் பொறுப்பா ஒப்படைச்சிட்டு வைக்கிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது ஒரு எவ்வளவு இருக்கும் நான் சொல்றது அவர்கிட்ட. அனுபவமலையில் வள்ளலார் தன்னை ஒரு பெண்ணாகவும் ஆன்ம தலைவியாகவும் மனதை ஒரு தோழியாகவும் அந்த பாவனை வரும் அதில். அப்போ தோழி கேட்குறா தலைவிக்கிட்ட, என்ன நீ இப்போ தூங்கலையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வள்ளலார் சொல்கிறாரு, நீ வந்து தோழி என்னை பார்த்து தூங்கலையான்னு கேட்குற, எனக்கு தூங்குவனும் தூக்கம்தான் வருமோ, இது கணவர் ஒரு தருணம். நான் வந்து அவரை போய் கலந்து பேதமற்று கலந்து நான் ஒன்றான பிறகு நான் உன்னை எழுப்புறேன். அது வரையில் என்னுடைய தூக்கத்தெல்லாம் நின்னுடையதாக்கி கொண்டு நீ மொத்தமாக போய் நல்லா தூங்கு. நான் வந்து அப்புறம் வந்து உன்னை எழுப்புறேன். அப்படி அந்த தூக்கத்தை பற்றி அருமையாக சொல்லுவார் அந்த பாடலில். தூக்கம்ன்றது நம்ம அது ஒரு மரணம் மாதிரி தான். அது ஒரு இருள் நிலை தான். விழிப்புன்றது மறுநிலை. இப்போ நம்ம விழிச்சிட்ருக்கோம்னா இந்த ஒரு விழிப்பு நிலை ஜீவசாக்கியம் வந்து உண்மை கிடையாது. இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறது பேசுகிறது இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அதனால தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். இது வந்து சரவண சாமி அற்புதமாக சொல்கிறார். விசாரம்னா அந்த வி என்கின்ற அருள் ஒளியை சார்ந்து கொண்டு அகநிலையிலிருந்து பார்க்கும்போது அதுதான் உண்மையை தவிர இந்த தேக நிலையிலிருந்து கண் முதலான பொறிகளினால் நாம் காணுகின்றது, கேட்கின்றது, நினைக்கின்றது எல்லாமே மாயை சம்பந்தப்பட்டது தான். இந்த இப்பதான் ரொம்ப தெளிவா இருக்கும். உலகம்னா என்ன, எப்படி இயங்குறாங்க எல்லாத்த பத்தி தெரியுது ஓரளவுக்கு. இப்போ வந்து ஆக்சுவலா இந்த 50 வருஷத்துல நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த புள்ளலி சாங் போறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த விஷயங்கள் ஏன் நடக்குது, உள்ள போகுது. அப்ப நோக்கரிய நோக்கி நுணக்கரிய நுணர்வேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த உள்ளலிய நோக்குறது தான் நம்ம வேணுங்களா? அப்ப எல்லாமே பெருமானார் இட்டு போவாரு அவருக்கு. சிறப்பா இருக்குதுங்க. நம்ம இவரு ரெண்டுபேர் சாமிலாம் எவ்வளவு அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதுல எங்கேயோ இருக்குமே. அவர் சொன்னது இன்னும் படிக்கணும் போல தான் தோணுது. அவர் என்ன சொல்லிக்கிறாரு எழுதுப்போம் கொஞ்சம் படிக்கிறப்பவே அவர் சொன்ன விஷயம் கேட்கிறப்போ பிரமிப்பா இருக்கு. ஒரு ஜோதியா அந்த ரெண்டு அந்த கலக்குது அதை நினைச்சிட்டு அன்னைக்கு போகவே மாட்டேன். அது போறப்ப வந்து அதை சொல்லியிருக்காரு 8 2 அப்படின்னு சொல்லிட்டு பத்தி வந்து அந்த இதுவோட கலக்குது ஆன்மாவோட அப்படின்னு சொல்லிட்டு பத்து பாசம் இதெல்லாம் போயிட்டு கலந்து சைவத்துல சொல்லலாம் தான் சொல்லிடுவாங்க. சரிங்க 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 சரிங்க.
ரொம்ப பிரமிப்பா போகுதுங்க. அந்த உள்ளொலி நம்மள அந்த வெளியில போறப்போ ஒரு சிலர் அது வந்து நீங்க பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ணாதீங்க யார் சொல்றதுக்கு. நமக்கு உள்ளுக்குள்ள நம்ம சொல்றது தான் நம்ம செய்ய முடியும். உள்ளுக்குள்ள இருந்து இறைவன் தான் சொல்றாரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு. ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த விஷயத்தை பிரகாரம் ஃபாலோ பண்ணப்போ கரெக்டா தானங்க இருக்கு. நம்மளுக்கு ஒரு கைட் பண்றதுக்கு ஒரு நம்மளுக்கு அனுபவசாலிகள் அனுபவப்பட்டவங்க கேட்கறப்போ நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் கிடைக்குது. அதை வச்சு புடிச்சிட்டு ஏறிட்டு போறோம் அப்படிதான். ஆமாம் 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 ஆமாம், சரி. சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தயவு தயவு. எதுவும் வரலீங்களே தியானத்துக்கு எதுவும்? என்னங்கம்மா? நீங்க உள்ளூர் தியானம் இந்த பக்கம் எங்க போடுறீங்களா ஒன்றும்? நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. உங்கள் ஏரியாவில் ஒரு 50 பேர் இருந்தாலும் ஒன் டே சத்விசார அமர்வு வச்சுக்கலாம். ஓகே. அது ஒரு முயற்சி செய்யுங்க. அது செய்யும் பொழுது உயர்ந்த ஒரு நல்ல படிகள் ஸ்டெப் வேகமாக அது செஞ்சாலே வந்து நல்ல ஒரு இது வந்து நமக்கு உள்ளொளி வழங்கும். பிறருக்கு நம்ம அதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு சத்விசார நிகழ்ச்சி வச்சோம்னா நாம் செய்கிற முயற்சியோட 100 மடங்கு அதிக பலனை வந்து இறைவன் கொடுப்பார். ஆமாங்க. இப்போ அதே மாதிரி இந்த கனியனூர் சொல்லிட்டு நம்ம உள்ளூர் தியானம் இந்த ஆர்காட்ல போட்டீங்க இல்லையா? ஆமாங்க. அங்க வந்து ஒரு கனியனூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருந்தாருங்க. சரிங்க. வந்தால தீவிர பக்தரா இருந்து அந்த அன்னதானம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஆமாம், தெரியும் தெரியும். அங்கே வந்திருந்தார்ல ஒரு முறை ஆர்காட்டுக்கு. ஆமாங்க, விஜயகுமார் சார். தெரியும் 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 தெரியும். பார்த்துருக்கீங்க. அந்த ஐயா தான் வந்து அன்னதானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம். சரிங்க சரிங்க இருந்துச்சு. சரிங்க சரிங்க. அக்டோபர் 5க்கு வந்து அவர் இது பண்ண போறாராம். இந்த வழிபாடுலாம் என்ன பண்ண போறேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் 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 சூப்பர். அப்போ நான் இந்த விஷயத்தை வேணா கேட்டு பார்க்குறேன். தியானம் பண்ணிட்டுதா இல்லை, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியலையே. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமாம், அப்போவே சொன்னார். பட் அப்புறம் இது இல்லை. அது பண்ணுறேன்னு வயசு அவருக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வரலாறு இந்த அன்னதானம் பண்ணுறாரு அவ்வளோதான் தெரியுது. ஆனால் வரலாறு கொஞ்சம் விஷயங்களும் தம்பிக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஆமாம் 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 தெரியுது. ஆனால் தியானத்தை பற்றி அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் இயல்பாக அந்த அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு இப்போ நம்ம அந்த ஆர்வத்தை நம்ம வெளியிலேருந்து உருவாக்க முடியாது, திணிக்கலாம் முடியாது. அவங்களுக்கா 4 பேர் சொல்லணும்னா நல்லது. அது நினச்சா தான் உண்டு. ஆமாங்க. இப்போ அடியன் வந்து இந்த மீட்டிங் டெலகிராம் மீட்டிங் தான் போகிறப்ப இல்லையா? என்னுடைய அனுபவத்தை கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுவேன். முன்னொலி தியானத்துக்கு போவேன். சாதா பத்திர தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எப்படி பண்ணால் சாதாவாக இருக்கிறப்ப அது வந்து வரும்போது அதை பற்றி என்னன்னு கேட்டு அப்புறம் உள்ளொலி தியானம் நிறையா வந்தாரு. அப்போ நிறைய விஷயங்கள் அந்த புறத்துல இந்த ஜோதியை வந்து நம்ம உள்ளுக்குள்ள முதல்ல பார்க்க ஆரம்பிச்சது. அதனுடைய ஸ்டார்டிங் தொடங்கிருக்கு. இன்னும் ஒளி வந்தாலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குன்னா அந்த ஒளி செஞ்சது மஞ்சள் கலர் ரெட் கலர்ல வந்து அதுக்கப்புறம் ஜோதியா வந்து அந்த ஜோதி பிரமிப்பாக போறது நடனமாக அதி நடனமா நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொரு படியும் பெருமான உள்ள இருந்து நம்ம எல்லாம் நிறைவேற்றுச்சு. அது அனுபவப்பட்டதை அதை பற்றி பேச முடியல இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி நன்றி. சரி, நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா. தயவு தயவு அற்பெரும் ஜோதி. தயவு தயவு நன்றி நன்றி.